கொளத்தூரில் ரெண்டாவதாக பார்த்த பேர்டு இதுதாங்க. டான்ஸிங் லாரின்னு சொன்னாங்க. ரெட் அண்ட் க்ரீன் கலந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் கொடுத்துருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அது ஃபுல்லாகவே ஜூஸ் தான் அதிகமாக குடிக்குமா அந்த பேர்டு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸும் சாப்பிடுமா. இப்போ ரொம்ப சம்மர் அதிகமாக இருக்குது, ஹாட்டாக இருக்குன்றதுனால இப்போ வாட்டர் மெலன் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தவொடனே சூப்பராக டான்ஸ் ஆடிச்சுங்க. இதிலே பார்த்திங்கன்னா அந்த கழுத்தை ஆட்டி சூப்பராக டான்ஸ் ஆடும். ரொம்ப சூப்பராக சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ லைட்டாக பேசுன்னு சொன்னாங்க. ட்ரைனிங் கொடுத்தா நல்லா பேசக்கூடிய பேர்டாக அது. ஸோ விசிலிங் சூப்பராக பண்ணிச்சு. ஸோ பாருங்கள், அது எவ்வளோ அழகாக பார்க்கும் பாருங்களேன். நான் ரொம்ப நேரம் பார்த்துட்ருந்தேன் அந்த பேர்டை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பேர்டை விட்டு போகிறதுக்கே மனசு இல்லை. அவங்க சொன்னாங்க நல்ல பாண்டிங்கான பேர் இது அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி பக்கத்து கேஜில் பார்த்திங்கன்னா க்ரீனில் பார்த்திங்கன்னா இதுவும் லாரி தான். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், அதோடய வெரைட்டி, நல்ல கலரு, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பேர்ட்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணலாமா, ஐவரி மாதிரி வைக்கலாமான்னு சொல்லிட்டு தான் போனது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த பேர்ட் டான்ஸ் ஆடுது பாருங்கள். பேர்ட்ஸ் ஐவரி பண்ணலான்னு தான். ஆனால் வந்து இப்போ இதெல்லாம் வந்து மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக இருக்குன்றாங்க. ஆனால் ப்ரைஸ் வைஸ் கேட்டோம்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது இப்போது. ஸோ திரும்பவும் பேர்ட்ஸோட ரேட்லாம் ஏறிக்கிட்டு வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்மளும் இதெல்லாம் போடலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாக்காக தான் கேட்குறதுக்காக போயிருந்தேன். ஸோ பார்க்கலாம், இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலான்னு தான் இருக்கிறேன் நான்.